எனக்கே நான் ஏன் அவனிவன் பண்ணேன்னா இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல. நான் செக் பண்ணேன் யூடியூப்பில் போய், சார் திடீர்னு மார்க்கன் வைக்க சொன்னார். சார் புரியல சார், நான் இல்லை இப்போ வச்சியே இப்போது என்னென்ன, இல்லை சார் வச்சேன் சார், நான் இல்லைப்பா அதுதான் வேணும் எனக்குன்னு. சரி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு வெளில போய் வாமிட்டட், இனிமேல் தலைவலி வந்துடுச்சு. இல்லை நீ நீ சென்னைக்கு போயிட்டு நீ ரெடி ஆகிட்டு நீ வந்துரு, ஒரு 20 days கழிச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சு, இதுதான் வேணும் எனக்கு. நான் சரி ஓகே டாக்டர்கிட்ட போனால் வெளில போடான்ட்டார், ஃபேமிலி டாக்டர். போடா வெளிலன்னு. லூசாடா நீ, இங்கிட்டு வந்து இல்லை மார்க்கன் சரி பண்ணுறதுக்கு தான் வருவாங்க, நீ என்ன மார்க்கன் வைக்கணும்னு சொல்கிறாரு, லஞ்ச் எல்லாம் கிடையாது, உயிருக்கே ஆபத்து, வெளில போடான்ட்டு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டி பையன் என்ன லூஸாக. நான் சரி யூடியூப்பில் அன்றைக்கி செக் பண்ணேன், யாரோ பண்ணியிருப்பாங்களா உலகத்தில் ஏதோ ஒரு ஒரு இது கிடைக்குமேன்னு பார்த்தா யாருமே இல்லை. சரி ஓகேடா என்ன ஆனாலும் சரி இதை நம்ம பதிவு பண்ணணும், இது பதிவு பண்ணிட்டு இனிமே அதே டாம் க்ரூஸ் வந்து மார்க்கன் வைக்கணும்னா கூட வேறு படத்தில் போட்டால் விஷாலோட ஃபுட்டேஜ் தான் பார்க்கணும் உலகத்தில் யாராக இருந்தாலும்னு சொல்லி தான் அந்த படம் அவ்வளோ தைரியமாக பண்ணுது. ஆனால் அதான் அதே டாக்டர்கிட்ட போய் மைக்ரேனை நிற்கும் போது அவர் உள்ள அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அவர். பட் அந்த படம்லாம் பார்க்கும்போது நிஜமாலே எப்படி இவர் வந்து அவ்வளோ நேரம் அந்த ஹோல்ட் பண்ணாரு, எல்லாருக்குமே அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. பட் அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் ரைட்டா கிடைச்சதா இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு? கிடைச்சிச்சே, பாலாசாரோட பாராட்டு அது போதுமே. எனக்கு பாலாசார் பாராட்டு எல்லா பெரிய அவார்ட்ஸ்க்கும் சமம். ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸுங்க. அவார்ட்ஸ் எல்லாம் பைத்தியார்த்தனம். என்ன 4 பேர் உக்காந்துக்கிட்டு 7 கோடி மக்களுக்கு என்ன பிடிச்ச நடிகர், பிடிச்ச படம், பிடிச்ச துணை நடிகர் சொல்கிறவங்களாம் இவங்க 4 பேர் என்ன மேதாவிங்களா? எனக்கு புரியல. இன்க்ளூடிங் ஐம் சேயிங் நேஷ்னல் அவார்ட்ஸு. சி தெர் இஸ் அ கமிட்டி. நீங்கள் சர்வே எடுங்க, மக்கள் சர்வே தான் முக்கியம். நீங்கள் பாட்டு வந்து நீங்கள் 8 பேர் முடிவு பண்ணிட்டு இவங்க தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இன், இட்ஸ் அ புல்ஷிட் திங். ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸ். Actually, I really don't believe in award. Not because I didn't get an award or I got an award. That is not the thing. I don't believe in awards because the criteria for that. So never it was like ஒரு படம் பண்ணும்போது நேஷனல் அவார்ட் அடிக்கணும் இல்லை இந்த அவார்ட் அப்படிலாம். எனக்கு அவார்ட்ஸ்னாலே நான் சொல்லிவிடுவேன், தயவு செஞ்சு நான் அவார்டு ஒரு வேளை வாங்கினேன்னா போகிற வழியில் ஒன்று குப்பை தொட்டியில் போட்டுருவேன், தப்பாக நினைக்காதீங்க. இல்லைனா அது கோல்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக போகிற வழியில் அடகு வச்சுட்டு நான் வந்து அந்த பணத்தை வந்து நான் ஏதாவது அன்னதானம் ஏதாவது பண்ணிவிடுவேன். எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்துறாதீங்க. கிவ் இட் டு தர் பெஸ்ட் டிசர்விங் நாமினின்னு. பிகாஸ் நாட் மை கன்செப்ஷன் இஸ் த சேம் வித் அதர்ஸ். அவங்களுக்கு அவார்டு ரொம்ப தே ஃபீல் prestigious thing to keep in their to the family. You don't respect it, it's because the way they are choosing. I don't